அவர் ஒரு கணக்கு சொன்னார், நான் கள ஆய்வுலாம் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சூர்யா ஒரு கணக்கு சொன்னார். பாஜகவோட சேர்ந்தா கூட அங்கே அதிமுக தாக்குப்பிடிக்க முடியாதா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது அவருக்கு சேவரனாக்கு அவருடைய கருத்தை சொல்ல எல்லா உரிமையும் உண்டு. முதல்ல நம்ம தேர்தலை இதுதான் நடக்கப்போகுது, அப்படித்தான் முடிவு வரப்போகுதுங்கிறது எதையுமே நம்ம 2 நாள் முன்னாடி கூட கணிக்க முடியாது. மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பாக வரப்போகுதுங்கிறது நிதர்சனம். பல நேரங்கள் இருக்குது. ஒற்றை இலக்க வெற்றி கூட பெற முடியாத திமுக முழுமையான வெற்றிகளை பெற்று மக்களவையில் எல்லா எம்பியும் எடுத்திருக்காங்க. அதே அதிமுகவும் பலமுறை சாதித்து காட்டியிருக்காங்க. ஒரு எம்பி கூட இல்லாமல் எல்லாமே எடுத்து காட்டியிருக்காங்க. அதனால் தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமாக தெளிவான தீர்ப்புகளை இதுவரைக்கும் ஒரு தொங்கு சட்டமன்றமோ ஒரு இதுவோ இல்லாமல் முழுமையான வெற்றியை தான் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இப்போ ட்ரெண்டுன்னு அவங்க சொல்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் நான் கவனிக்க வேண்டியது என்னென்னா, 2% கூட இல்லை, ஒரு கட்சியாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு பேசின திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு பேச்சாளர்களும் கட்சியினரும் இன்றைக்கு இது 18%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதையும், அதே மாதிரி திமுக 9%த்திற்கு அதிகமான வாக்குகளை இழந்ததையும் ஒரு முறை பார்க்கணும். தன் வழி எல்லாம் துணை வழி பார்க்கும்போது மாற்றான் வழியும் அவங்க எதிர்க்கணும். அது இல்லை இல்லை என்று சொல்ல இத்தனை நாள் பாஜக என்பது ஒரு பூச்சாண்டியாக காட்டப்பட்டது மக்கள் மத்தியில். ஐயோ பாஜக வந்துடும், அதாவது தான் நடத்திய சாதனைகளையோ வெற்றிகளையோ அந்த மாதிரியான எதையும் சொல்லாமல் வெறுமனே பாஜக வந்துடும் ஒரு நெகட்டிவ் நெரட்டிவ்லேயே தான் திமுக தன்னுடைய இதை ஓட்டி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மக்கள் மோடி அவர்களின் ஆட்சியை பார்த்து விட்டார்கள். மக்களுக்கு பாஜக மீது நம்பிக்கை வந்திருக்குது. எங்களுடைய தலைவர்கள் திரு நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்கள், இன்னும் எல்லார் பேரையும் சொன்ன நேரமாகும்னு எல்லாருமே தமிழக அரசியலில் மிக அழகாக களம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாஜகவை தவிர்த்து விட்டு 3வது மிகப்பெரிய கட்சியாக இருக்கும் பாஜகவை தவிர்த்து விட்டு இன்றைக்கி எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் தினமும் ஊடகத்தில் பேச்சுக்கு போகிறேன். பாஜக இல்லாத ஊடக பேச்சே கிடையாது, எந்த தொலைக்காட்சியிலும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக பாஜக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள பாவம் திமுகவிற்கும் சார்பாக பேசும் நடுநிலையாளர்கள் என்று சொல்பவர்களுக்கும் மனம் இல்லை, அது அக்கறை இல்லை. ஆனால் மக்கள் தான் அந்த தீர்ப்பு தர போகிறாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நண்பர் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்போது சொன்னார், நம்பிக்கை துரோகத்தை குறித்து கூட்டணி பற்றி சொன்னாங்க. அதனால் இப்போ அண்ணன் கூட சொன்னார், பாஜக அதிமுக கூட்டணினால வீழ்ச்சியை நோக்கி போவார்கள்னு. மிக முக்கிய ஒரு விஷயம் பார்க்கணும். இன்றைக்கு இவ்வளவு பேசுகிற திமுக இதுவரைக்கும் அண்ணாவர் காலத்திற்கு பிறகு என்றைக்குமே தனித்து சொந்த காலில் ஜெயலலிதா அம்மா செஞ்சு காட்டியிருக்காங்க. தனித்து அவங்க கூட்டணி இல்லாமல் தன் சொந்த பலத்தில் நின்றதும் இல்லை, வென்றதும் இல்லை. இன்றைக்கும் கூட்டணி பலத்தை மட்டுமே திமுக நம்பி இருக்கிறது. அதனால அந்த கூட்டணியில இன்னைக்கு எல்லாருமே ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அனைவரும் பேசிவிட்டார்கள், காங்கிரஸ் உட்பட. அதனால இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலையில் தான் திமுகவினர்கள் இருக்கிறார்கள். கூட்டணி எப்படி அமைக்க போகிறதுன்னு இதில் நம்பிக்கை துரோகம் என்று சொன்னவுடன் அவர் என்ன ஞாபகம் வருதுன்னு எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை அவர் சொல்றாரு. ஆனால் நம்பிக்கை துரோகம் என்றவுடன் மக்களுக்கு நினைக்கு வருவது திரு மு.க. ஸ்டாலின். அவர் சொல்றாரு இல்லையா, முத்துவேல் கருணாநிதியின் மகனான மு.க. ஸ்டாலின் என்று சொல்பவர் தான் நம்பிக்கை துரோகத்துக்கு ஞாபகம் வருகிறார். 550 வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்பவர்கள் நிறைவேற்றாமல் விட்ட 2% சொன்னால் போதும் அது எவ்வளோ பொய்ன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் 98 பாவம் சொல்ல வேண்டாம், கஷ்டம்னு. 2% கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த கசப்பான உண்மையை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், மறைக்க பார்க்கிறார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை வெள்ளத்திலையும் இதே மாதிரி 98% பண்ணிட்டோம், நாங்கள் அடித்து சென்னை தூள் கிளப்பணும்னு என்ன சொல்லிட்டாங்க, 4000 கோடி செலவு பண்ணேன்னவங்க 100% செலவிடப்பட்ட தொகை சுருங்கி போச்சு. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாக்குறுதியில் 285வது வாக்குறுதியாக நீங்கள் சொன்னவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அதிமுக கடிதம் எழுதுனீங்க, எல்லா மண்டலங்களிலும். நம்பிக்கை துரோகம் என்பது இதுதான், நம்பிக்கை துரோகம் என்பது இதுதான், மக்களுக்கு எதிரான. சார் நீங்க பேசுறப்ப நான் ஒரு வார்த்தை பேசுறேன், இல்ல உங்க நேரத்துல பேசுங்க, உங்க நேரத்துல பேசுங்க, உங்க நேரத்துல உங்களுக்கு நான் குறுக்கீடு பண்ணல, உங்களுக்கு நான் குறுக்கீடு பண்ணல. சார் நீங்க இல்ல இல்ல அதுக்காக நீங்க அனுமதிக்க கூடாது. நான் என் நேரத்துல பேசி முடிக்கிறேன், நான் ஃபினிஷ் பண்றேன். பாஜக தேர்தல் எல்லாரும் பேசும்போது நானும் குறுக்கிடலாமா சொல்லுங்க. இல்ல சரி இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரி பெண்களோட பாதுகாப்பு, கற்பழிப்பு, குடி, 55,000 கோடிக்கு
பதட்டப்படாதீங்க. உங்களை கவனிப்பாங்க. திமுக உங்களை கவனிக்கும். பயப்படாதீங்க. திமுக உங்களை கவனிக்கும். மேற்கு மண்டலம் பத்தி மேற்கு மண்டலத்துக்கு தான் சொல்றேன். தேர்தல் அறிக்கை பத்தி பேசாதீங்க, தனி சப்ஜெக்ட். இல்ல மேற்கு மண்டல விஷயத்துக்கு வாங்க. நம்பிக்கை தேர்தல் அறிக்கை பத்தி மேற்கு மண்டலம் நம்பிக்கை துரோகத்துல 2014 தேர்தல் அறிக்கை கொண்டாங்க பிஜேபி, 2019 கொண்டாங்க, 2024 கொண்டாங்க. வாங்க விவாதிப்போம். ராஜீவ் காந்தி பேசுறப்ப ஏன் சார் சொல்லல? சார், நீங்க தேர்தல் அறிக்கைக்கு துரோகம்னார்ல. இல்ல சார். நம்பிக்கை துரோகம்னா மதுரையில போய் அழகிரின்னு கேட்க சொல்லுங்க. ஆமா நம்பிக்கை சார், துரோகம்னா என்ன? அனுசாரம் சரி, வச்சுட்டு சரி, அதாவது சரி. நீங்க என்கிட்ட பேசாதீங்க சார். யார் அதிமுக சரி, சரி, சூர்யா, ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த். மேற்கு மண்டலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அவர் பேசுறாரு. 4.5 வருஷம் கழிச்சு தான் உங்களுடன் ஸ்டாலின் வந்தாரா? இத்தனை நாள் போயிட்டு தான் இருக்காரு, இருந்தார்? போயிட்டு தான் இருக்காரு, எங்க போயிட்டு தான் இருந்தார்? இருக்காரு. மக்களோடு இல்லையா அவரு? நலத்திட்டங்கள் தரலையா? எலெக்ஷன் வந்தவங்க தான் உங்களுக்கு விழிப்புணர்வு வருகிறதா? கேட்போம், பேசுவோம், அதை பேசுவோம். அறிவிப்புகள் தான், வெறும் தோரணங்கள் தான். எத்தனை ஒதுக்கீடு ஒற்றை ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்களா? முதல் திட்டமா அவர் அறிக்கிறாரு. நீராறு, நல்லாறு, ஆனமலையாறு திட்டம். இங்க இருங்க. அதுக்கு நான் ஒரு வந்து- இல்ல, 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 பேசாதீங்க. இல்ல, ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த், நீங்க lecture திமுக, ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த். என்ன அர்த்தம்? lecture பண்ணா நான் lecture என்ன பண்ணுவேன். கூட்டணி. பயப்படாதீங்க சார், சூர்யா, நீங்க lecture பண்ணா நான் பயப்படாதீங்க. lecture க்கு என்ன பேச அனுமதிங்க. சரி, சரி, ஏன் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம், அது பேசிட்டு வந்துருவோம். சிவபிரியனோட பாருங்க. நான் சொல்றேன் சார், முதல்வரை 2014 தேர்தல் முதல்வரை அறிக்கை, சார், ஒரு நிமிஷம் 2019 அமைதியா இருங்க. தேர்தல் சார், உங்களை சார், கவனிப்பாங்க. நீங்க 2024 சார், உங்களை தேர்தல் கவனிப்பாங்க அறிக்கை சார். சார். நீங்க ஸ்ரீகாந்த், professional ஸ்ரீகாந்த், ஒரு செகண்ட், ஒரு செகண்ட், ஒரு செகண்ட், ஒரு final ஆ நான் உன்னையும் செகண்ட், சொல்றேன் ஒரு செகண்ட். நான் வந்து கேட்டது மேற்கு மண்டலம் யாருடைய கோட்டை, அதுக்கு வாங்க நேரடியா. மேற்கு மண்டலம் யாருடைய கோட்டைங்கிற என்றைக்குமே அது திமுகவின் கோட்டையாக இருந்ததே இல்லை. Right. ஆனால் நீங்க வந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்தீர்கள். வெள்ளி கொலுசுல இருந்து மக்களை மந்தையில அடைச்ச மாதிரி அடைச்சு ஓட்டு நீங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது வேற, பர்ச்சேஸ் பண்றது வேற, சரி, விலைக்கு okay. விலைக்கு வாங்குறது வேற. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.